அமர்ந்து கொண்டு தியானித்து கொண்டு. நீங்க தாவீதை போய் படிச்சு பாருங்க. தாவீது ஏன் சூப்பர்லேட்டிவா பேசுறாரு அப்படின்னா, உட்காந்து தியானிச்சு, நின்று தியானிச்சு, நடந்து தியானிச்சு. அவன் ஜெபம் பண்ணன்னு அதிகமாக பேசி பார்த்துருக்கவே மாட்டீங்க. தியானித்து உங்களுடைய பூர்வ கிருபைகளை நினைக்கிறேன், உங்களுடைய ஆதியில நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் நான் வந்து தியானித்து பார்க்கிறேன். அதனாலதான் கோலியாத்து ஒரு மேட்டரா தெரியல, சிங்க ஒரு மேட்டரா தெரியல, கரடி ஒரு மேட்டரா தெரியல. யுத்தத்துக்கு போனவன் காயப்படணும்ல. தாவீது எங்கேயாவது காயப்பட்டு கிடந்தான்னு எங்கேயாவது ஒரு வசனம் காட்டணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவன் நித்தம் இந்த வார்த்தையெல்லாம் வச்சு தியானிச்சு. மரியாள்கிட்ட வந்து ஏன் கிறிஸ்து பிறந்தது? மரியா, ஒய் சூஸ் மரியாள்? தேவதூதன் வந்து எப்படி வந்து ஒரு வார்த்தை ஜீவனை கொண்டு வரும், கர்ப்பம் தரித்து ஒர்க் பண்ண முடியும்ன்றதை காட்டுற. நல்லா தெரிஞ்சுங்க, இது பெரிய சத்தியம். ஒரு ஆணுடைய வித்து இல்லாம ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க முடியாது. கிறிஸ்து கர்ப்பம் தரித்ததே ஒரு தியானம். அவள் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து நித்தம் தியானித்து. எப்படி கிறிஸ்து உனக்குள்ளாக உருவாகணும் அப்படின்னா இந்த வசனத்தை அப்படியே யோசுவாக்கு சொல்றார், இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை கண்களை விட்டு. சோ நீங்க படிச்சு இன்னைக்கு 5 அதிகாரம் தேவையில்லை, ஒரு வசனம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அப்படின்னு பெருசா ஏன் பேசுறோம் அப்படின்னா, யோவான் 3:16 எல்லா பிரசங்கங்களையும் பேசுறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் கெட்டு போகாம. இதுதான் சுவிசேஷம். இதை பல வருஷங்களா தியானிச்சு அவர் பெரிய ஊழியம். நீங்க ஒவ்வொரு ஊழியத்தினுடைய ஒரு சாராம்சத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வசனத்துடைய தியானம் தான் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக, ஒரு உறவுக்குள்ளாக, ஒரு வளர்ச்சிக்குள்ளாக எடுத்து. உங்கள் சபையுடைய தியானமே என்ன? தகப்பன் வீடு, ஹவுஸ் ஆஃப் டாடி காட் சர்ச் அப்படின்னா தகப்பனோடு கூட உள்ள உறவு தான் இந்த சபை. இந்த சபை ஏதோ 10,000 பேரை கூட்டி அது ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய. நான் என்ன சொல்றேன்னா, உறவின் அடிப்படையிலே இருக்கிற ஒரு சந்ததி அவர்கள் தான் தேவனுடைய இந்த திரியேகத்தினுடைய சிந்தனை எப்பொழுதுமே உறவுக்காக செயல்படுகிற ஒரு சிந்தனை. திரியேக சிந்தனை எப்பொழுதும் தன்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறாருன்றதை தாண்டி தேவனும் தனக்குமான உறவு நல்ல உறவா இருக்குன்னு ஒரு தியானம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தியானம் எதுவா இருக்கணும்னா, நான் ஏன் நிறைய வசனங்களை கோட் பண்ணல, நிறைய நீங்க வீட்டுல போய் தேடணும்ன்றதுக்காகவே நான் சொல்றேன். நான் நிறைய வசனங்கள் எடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 416 வசனம், 416 வசனங்கள், 416 417 வசனங்கள் இருக்கும். அப்ப இதை போய் நீங்க ஒன்னா பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒண்ணும் கிடையாது, நீங்க போய் வீட்டுல தியானம், மெடிடேஷன் அப்படின்னு போட்டு பைபிள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் தியானம். 2 விஷயம் உங்களுக்குள்ள நடக்கணும். ஒண்ணு வந்து உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு எப்போதைக்கும் நீடிச்சு ஒரு, இன்னொன்னு நீங்க இருக்கிற கம்யூனிட்டி, ஒரு குடும்பம் இருக்குல்ல, இதுல அந்த உறவு இருக்கு. நீங்க 4 பேரும் 5 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு தியானத்துல இருந்து ஜெபித்தீங்கன்னா, தியானத்துல இருந்து ஒரு காரியத்தை பேசுறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒர்க் ஆகும். அது நிறைய பேரை